எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா என்ன பார்க்க போறோம்? கார்லிக் பிரெட் தான் செய்ய போறேன். உள்ளிப்பான் தமிழ்லாதானே, உள்ளி வெள்ளை பூடும் பான் நண்பர்களே, அதான் செய்ய போறேன். சீஸியா கார்லிக் பிரெட் செய்ய போறேன். செம்ம டேஸ்டியா இருக்கும். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் சோபா சோஸ்ல இருக்க கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்திலி சம்பல், கோப்பித்தூள், முட்டமா, கறித்தூள், அரைச்ச கறித்தூள், சரக்கு தூள் இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்ப வாங்க கார்லிக் பிரெட்டுக்கு முதல் மாவு குழச்சி வைக்கலாமே. என்ன வாங்க. அதுக்கு மா எடுத்திருக்கிறேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார் தான் எடுத்திருக்கிறேன். நான் இதுல ஒரு 600 கிராம் மாதிரி எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுக்கலாம். இதுல சீனி எடுத்திருக்கிறேன், ப்ரௌன் சுகர் தான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஈஸ்ட் எடுத்திருக்கிறேன் ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்திருக்கிறேன். இப்ப இதுல சீனியையும் ஈஸ்ட் இதோட உப்பு தேவையான அளவுக்கு, இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு உழைச்செடுக்க வேண்டியா. ரெடியா தண்ணியை கவட்டு ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து நாங்க ரொட்டிக்கு மா எப்படி குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்செடுக்க வேண்டியா. இந்த மா குழைக்கிற வேலை நமக்கு டெய்லி வேலையா இருக்கு. என்ன தம்பி, அப்ப அம்மாக்கு மா குழைக்கிற மிஷின் ஒன்று வாங்கி தவன் தவியா தண்ணி காணாது. இன்னும் கொஞ்சம் விடுவோம். இப்ப இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா குழைச்செடுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கையில் ஒட்டி இருக்கிற மாக்கள் எல்லாம் ஒன்று சேர நல்லா குழப்படும். இந்த மாதிரி நல்லா குழைப்போம். இப்போ பாருங்க, நல்லா இந்த மாதிரி குழைச்சி விட்டாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு சாஃப்டாக எப்படி குழைக்கணும் நல்லா. ஓகே, இனி கொஞ்சமாக மேலால் எண்ணெய் பூசி விட்டுட்டு இந்த பக்கமும் பூசிட்டு இதை மூடி ஒரு 40-45 நிமிஷம் வைப்போம். இது நல்லா பொங்கி வரட்டுக்கும். அதுக்குள்ள அடுத்த வேலையை பார்க்கலாம். கார்லிக் பிரெட்டுக்கு பாருங்க, இந்த நடுவில் பூசுவோம், அது ரெடி பண்ண போறோம். உள்ளி உரிச்சு வச்சிருக்கிறேன். உள்ளி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எடுக்கலாம். கூடையும் எடுக்கலாம், குறையும் எடுக்கலாம். நான் நல்லா கூடவா எடுத்திருக்கிறேன். ஒரு 3 வெள்ளை பூடை அப்படி எடுத்திருக்கிறேன். இது மல்லியில, கொத்தமல்லியில. இதை நல்லா குட்டி குட்டியா வெட்டணும். இப்ப நான் சும்மா வெட்டிட்டு திருப்பி நான் வெட்டுவேன் கொத்தி கொத்தி. சரியா? எவ்வளவுக்கு குட்டியா வெட்டுறோமோ அவ்வளவுக்கு நல்லா குட்டி குட்டியா வெட்டணும். முதல்ல இப்படி வெட்டிட்டு திருப்பி நான் வெட்டுவேன் எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி அரியோணும். மல்லியில எல்லாம் வெட்டி வச்சாச்சு நல்லா குட்டி குட்டியா. இனி உள்ளி இருக்கு பாருங்க, உள்ளியே இடிச்சு எடுப்போம். நீங்க குட்டி குட்டியா துருவி எடுக்கிறண்டாலும் எடுக்கலாம், இல்லாட்டிக்கு குட்டி குட்டியா வெட்டி எடுக்கிறண்டாலும் எடுக்கலாம். நான் இந்த மாதிரி இப்படி நறுவல் நறுவலா இடிச்சு எடுக்க போறேன். பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் இப்படி இடிக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு இடிச்சு எடுப்போம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா இடிச்சாச்சு. பார்த்தீங்களா? ஆகலும் தூளா முடிக்க கூடாது. இந்த ஆகலும் இதை கணக்கா அடிச்சா சரி. இதுல பட்டர் சேர்க்க போறேன். நான் அஸ்டா பட்டர் எடுத்திருக்கிறேன். இவ்வளோ மாதிரி சேர்த்துட்டு சேர்த்து நல்லா இந்த உள்ளியோட அடிச்சுப்போம். நல்லா கலந்து விடுவோம். இதோட கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். உப்பு நல்லா சுள்ளன்னு இருந்தால் தான் நல்லா இருக்கும். பட்டர்லேயும் உப்பு இருக்கும், பார்த்து சேர்த்தா சரி. இதில் மிச்ச பட்டரையும் சேர்ப்போம். இதில் இருக்கிற மீதமானது. இது எத்தனை கிராம் பட்டர்ண்டா? எத்தனை கிராம்? இது 100 கிராம் பட்டர் எடுத்துருக்கு. நஸ்டா பட்டர் சேர்த்து நல்லா பிடிச்சு. இப்போ பாருங்க, ரெடி ஆயிட்டு இடிச்சாச்சு. இதில் அள்ளி எடுப்பேன்.
இப்போ இதை இடிச்சு எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க மல்லியிலேயே நல்ல குட்டி குட்டியாங்களால் எவ்வளோ ஏழுமோ அவ்வளோத்துக்கு வெட்டி எடுக்க வேண்டியா. இப்போ அதையும் இதில் சேர்ப்போம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடுவோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வைப்போம். இது இருக்கட்டுக்கும். இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மானெல்லாம் பொங்கி வரட்டுக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் ப்ரெட்டை ரெடி பண்ணுவோம். ஓகே நண்பர்களே, இப்போ வாங்குவோம். இனி நாங்கள் செய்வோம். பாருங்க எப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இனி இதை எடுத்துட்டு நான் ஒண்டாவே செய்ய போகிறேன். இந்த பெரிய ட்ரே தானே, அதால் ஒன்றுலேயே போட்டு செய்வோம். என்ன இதில் கொஞ்சமாக எண்ணெய், இதில் பாருங்க ட்ரேக்கு வந்து ஆயில் பேப்பர் போட்டு இந்த மாதிரி வச்சிருக்கிறேன். இருக்கா மறுபடியும் இப்படி இருக்கா குழச்சி விட்டுட்டு இப்படியே சதுரமாகவே நான் தேய்ச்சிருக்க போகிறேன். இந்த ட்ரே இந்த சைஸுக்கு ஆக பெருசாக எவ்வளோ வருதோ அவ்வளோத்துக்கு எடுக்க வேண்டிய. இப்படி இந்த மாதிரி கையால் இழுத்து விட்டுட்டு இப்படி தேய்க்கணும். சொன்னால் ஒரு கொஞ்சம் மொத்தமாக தானே இருக்கும், அதால் உடனே வராது சதுர ஷேப். மொத்தம் இருக்கு. இன்னும் தேய்க்கணும். இந்த மாதிரி எடுத்து இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அப்படி தேய்ச்சி எடுப்போம். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாச்சு. இனி இதை எடுத்து நாங்கள் இந்த ட்ரேயில் வைக்கணும். இந்த மாதிரி வடிவாக வச்செடுக்கணும். ஓ பார்த்தீங்களா. இனி இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி வெட்டி விடுவோம். எந்த அளவுக்கு அகலம் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வெட்டலாம். இப்படியேயும் விடலாம். நான் இப்படி ஒரு வெட்டு வெட்டி விடுறேன். இனி இங்கெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தானே, இதை வந்து இதில் பூச வேண்டிய. எல்லா பக்கமும் வடிவாக பூசணும். இடவழிக்கெல்லாம் முடியா பார்த்து போகலாம். இது நீங்கள் அவன் இல்லைன்னு சொன்னால் அடுப்பில் கூட செய்யலாம். அடுப்பில் நீங்கள் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தை வச்சுட்டு சூடாக்கிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சு போட்டு நீங்கள் செய்யலாம். அப்படி கூட செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அவன் தான் வேணுமென்று இல்லை, இருக்கிறத வச்சே நாங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். கூட உள்ளி எல்லாம் போட்டிருக்கிறோம். உள்ளி, கொத்தமல்லியில் பட்டர் எல்லாம் சேர்த்துருக்கோம். நல்லாயிருக்கும். இந்த பக்கம் இப்போ பாருங்க, இந்த மாதிரி எல்லா இடமும் பூசி விட்டாச்சு. பார்த்தீங்களா, நல்ல சதுரமாக வரையில எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் சதுரமாக வடிவாக தேய்ச்சி எடுக்கலாம். இப்போ நாங்கள் அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த வெட்டி இருக்கிறோம் தானே, அதுக்கு மேலால் இன்னொருக்கா வெட்டு போட்டு விடுவோம். அப்போ எங்களுக்கு அந்த எடுக்க ஈஸியாக இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்களா. அப்போ எங்களுக்கு அந்த எடுக்கிறதுக்கு சுகமாக இருக்கும். பார்த்தீங்களா, எனக்கே தெரியல எங்கே வெட்டு போட்டுறேன்னா இந்த இருக்கு.
இந்த மாதிரி. இப்போ பாருங்க இந்த மாதிரி வெட்டு போட்டு விட்டாச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன், நான் அவனில் வைப்பேன். வச்சுட்டு டெம்பரேச்சர் வந்து 150 160 180 வச்சுருக்கேன் டெம்பரேச்சர். டைம் வந்து ஒரு 15 நிமிஷம் தான் நான் வைக்க போகிறேன். முதல் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே பேக்காய் வந்தோன்னா அதுக்கு பிறகு தான் நான் சீஸ் போடுவேன். இப்போ போட மாட்டேன், ஏன்னா முதலே போட்ட மாட்டோம் கொஞ்சம் அந்த டக்கண்டு சீஸ் வந்து உருகிடும் அப்படியே. அதால் கொஞ்சம் அவியட்டுக்கும், அவிஞ்சோடனே சீஸை போடுவோம். இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்து கொண்டிருக்கு, போகிற அரைப்பதத்துக்கு வருது. இனி நிப்பாட்டி வெளியில் எடுத்து நான் வந்து சீஸ் சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்க வெளியில் எடுத்தாச்சு, இந்த மாதிரி வந்திருக்குது. இனி வந்து மொசரல்லா சீஸை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கிறோம். இனி அதை சேர்ப்போம். உங்களுக்கு கூட வேணுமெண்டா கூட சேர்க்கலாம், குறைய வேணுமெண்டா குறைய சேர்க்கலாம். ஆனால் அளவோடு சாப்பிட்றது நல்லா. இப்படி நல்ல வடிவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூவிடுவோம். இந்த சைட்டில் இங்கால இந்த பக்கம், அதுக்கப்புறம் இந்த பக்கம், பாருங்க இந்த மாதிரி சீஸ் எல்லாம் போட்டாச்சு. இனி இதை வந்து திருப்பி நாங்கள் அவனில் வச்சு ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுப்போம். லைட்டாக சுடுவது, ஒரு 10-15 நிமிஷம் வச்சுட்டு எடுப்போம். டெம்பரேச்சர் அப்படியே இருக்கு. ஓகே நண்பர்களே, இனி எடுக்க போகிறோம். வந்து பாருங்க சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஜூட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தூக்கி எடுத்தாங்க வழியில். இப்போ பாருங்க சூப்பராக வந்துட்டு எங்கட கார்லிக் பிரெட் பார்த்தீங்களா. இறக்கிட்டு கொஞ்சமாக மேலால் கட்டத்தூள், அது சூட்டுலேயே நல்லா வந்துடும். நீங்கள் உள்ளுக்கு வைக்கும் போதும் போடலாம், இறக்கிட்டும் போடலாம். அந்த வடிவேலு சொன்ன மாதிரி இது ஊறீங்களா? மலைச்சாரல் மாதிரி. சரியா? இதோட கொஞ்சமா மிளகு தூள், மலைச்சாரல் மாதிரி. சரியா நண்பர்களே? ஓகே, அண்ணனுக்கு வரட்டுக்கு முறை ஊத்தாப்பாம். ஓகே, இனி நாங்க சாப்பிடுவோம். ஓகே, வெட்டுவோம் வாங்க. தேடி கண்டுபிடிச்சாச்சு. இந்தியாவிலேருந்து உணர்ந்ததை காணையில் எங்கேயாவது போய் கிடக்கும். சும்மா இருங்க விட்டு என் மகளோட பார்த்தீங்களா நாங்கள் வெட்டி போட்டு விடபடியா அப்படியே டக்குண்டு வெட்டலாம். இந்த வாசம் இருக்கு, உள்ளி வாசம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் யாருங்க இதுலதான் இருக்க வெட்டணும். இது சரி வராது, கத்தி தான் சரி எங்களுக்கு. ஓகே, இப்போ சரி பார்ப்போமா. வெட்டு பட்டுட்டு கொஞ்சம் போடுங்க, சுடுதானே பாருங்க. லேட்டாக தாங்க. அந்த பாருங்க எள்ளு பட்டுது நல்லா. என்னடா வருது இல்லை. பாருங்க சூப்பராக வந்துட்டா. இந்தாங்க நீங்கள் சரி எடுத்தாங்க. நீங்கள் பாருங்க நம்மள எப்படி இழிவுபடுது இந்த சீஸ். ஓ பிச்சு தான் எடுக்கணும் போல். நீங்கள் சரி வாங்க, நமக்கு சரி வராது. பாருங்க உள்ளுக்கெல்லாம் இப்படி அவிஞ்சு அதை எடுக்கலாம். நீங்கள் எடுத்தாங்க, எனக்கு சரி வராது. பாருங்க பின்பக்கம் இல்லை நண்பர்களே. ஜூட்டு தான் சரி, களத்தில் இறங்கியாச்சு. ஓ ஏண்டா இதில் இந்த முறி இருக்குன்னு தானே, அதால தான். அது முருகி இருக்கு.
அதான் கத்தியெல்லாம் மட்டும் பாருங்க பேப்பர் எடுக்கணும், பேப்பரோட சாப்பிட்டு விட்றாங்க ஒயில் பேப்பரை. ஓகே, முதல்ல சாப்பிடுவோமே என்ன. ஆயில் பேப்பர் எல்லாம் எடுத்துருங்க. ஓகே நண்பர்களே, சாப்பிட போறோம். பாருங்க, சுட சுட கோப்பியும் போட்டாச்சு, பிளேன் கோப்பியும் போட்டாச்சு. வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடுவோமா. பாருங்க, சூப்பரா இருக்கு. ஒழுங்கெல்லாம் அப்படி அமைஞ்சுக்கணும். வேற லெவலில் இருக்கணும். அப்படி உள்ளி பட்டர் செம்ம அப்படி இருக்கு. நல்லா முரண்டு பாருங்க. உண்மைக்கும் வேற லெவலா இருக்கு. இந்த உள்ளியெல்லாம் கடிப்படைக்கு நல்ல பேக்கா இருக்கு. மல்லியில உள்ளி பட்டர் எல்லாம் சேர்ந்து அந்த வாசம் இருக்கு. வேற லெவல் நண்பர்களே. இந்த கரை தான் இன்னும் சூப்பரா இருக்கு. இஞ்சி பாருங்க. ஆஹா ஓஹோ, அருமை, அற்புதம். அப்படி இருக்கு. இங்க பாருங்க, பின்பக்கம் எல்லாம் நல்லா அவிஞ்சிருக்குங்க. சும்மா சும்மா சூப்பரா இருக்கு. சுட சுட கோப்பியும் போட்டுக்கணும் நண்பர்களே. வெஞ்சனுங்க, இது கூடுதலாக கொக்கோ கோலா சோடாக்கள் குடிப்பீங்க. ஆனால் அதுக்குள்ள நாங்கள் கூடிய அளவு தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக சோடா கொக்கோ கோலா அதுகள் குடிக்கிறதுக்கு பதிலாக நோம்பலாக சுடுதண்ணி வச்சே குடிக்கலாம். நாங்களும் இப்போ நோம்பலாக குடிக்கிறத இருந்துட்டு பால் மாடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தான் குடிக்கிறது. பாருங்க, ஆஹா செம்மையா இருக்கு நண்பர்களே. வேறு லெவலா இருக்கு, சூப்பரா இருக்கு. நாங்க சாப்பிட போறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. அவன் இல்லைன்னா நீங்க அடுப்புல கூட செஞ்சு பார்க்கலாம். வேறு லெவலா இருக்கு நண்பர்களே. அந்த வாசம் எல்லாம் அப்படியே நாக்குல சுக தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கு. எப்படா அவள் சாப்பிடுவாள்னு இருக்கு நண்பர்களே. நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிட்டு இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கணும். பைக்கிட்டா ஜூட் சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு ஒரு சொல்லி சாப்பிடுவோம் சொல்லுங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க. அது அந்த சீஸ் எல்லாம் சேர்ந்து வேற லெவலில் இருக்கு நண்பர்களே. சாப்பிட போறோம். பாய் பாய்.